வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய அரசு தேர்வு குளறுபடிகளை கண்டித்து விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வக்கீல் ராமேஸ்வரன் கூறினார். இதுகுறித்து நெல்லையில் நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் போன்றவற்றால் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனை கண்டித்து ராஜஸ்தானில் ராகுல் தலைமையில் பேரணி, ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்தியாவில் 1000 பேரில் 12 பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. மத்திய அரசு நடத்தும் SSC, UPSC, RRB உள்ளிட்ட தேர்வுகளாலும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகின்றனர். பட்ஜெட்டில் மத்திய அரசின் பணியிட தேர்வுகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் விரைவில் போராட்டம் மற்றும் விளக்க கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. மாணவர்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு விரைவில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதில் நிர்வாகிகள் வக்கீல் சுப்புராஜ், இசைவளன், வெள்ளப்பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 1.32 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் 22 லட்சம் பேர். ஆனால் இவங்களுக்கு செலவு அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு கல்விமுறை தான் இன்னைக்கு இந்தியா பிஜேபி கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தும். 1000 பேர்ல வெறும் 12 பேருக்கு மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு நிலையான வேலை. 1000 பேர்ல வெறும் 12 பேருக்கு மட்டும்தான். 80% பொறியியல் பட்டதாரிகள் இன்னைக்கு வேலையெல்லாம் இருக்காங்க. பேர் முறைசாரா மற்றும் பாதுகாப்பற்ற வேலையில் ஈடுபடுகிறார்கள். 491 பேர், 1000 பேர். அதனால நாம விரும்பக்கூடிய கல்வி பெரிய கனவாக ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். அந்த கனவுகளை நனவாக்க வேண்டும். அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான கல்வியை உருவாக்க வேண்டும். மத்திய சர்க்கார் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் இருந்து நாம செலவு பண்ண தொகை அதிகமாக இருக்கு கல்வி. எல்லாம் நம்ம பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேருக்குமே தெரியும். தேர்தல் திடீர்னு ஒரு தேர்தல் ரத்து பண்ணாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும். அது சம்பந்தமா எந்த கருத்தை சொல்றதில்லை. மத்திய கல்வி அமைச்சரும் சரி, பாரத பிரதமரும் சரி, இதெல்லாம் கண்டிச்சு Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.